முருங்கை இலைக்கு ஈக்குவலான ஹெல்த் பெனிஃபிட் உள்ள முருங்கைக்காய் பொரியலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் வாங்க. கேஸ்ட் அயர்ன் கடாய் ஒரு நல்ல ஆப்ஷன். அந்த கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க. இப்போ நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை ஆட் பண்ணி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே ஒரு பெரிய தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. ரஃபாக சாப் பண்ணால் போதும். அது கூடவே ஒரு 6-7 பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 தடவை வதக்கிட்டு 2 முருங்கைக்காவை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கத்திரிக்காய் ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ஒரு தடவை எல்லாமே எண்ணெயில் கோட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு எண்ணெயில் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ நல்ல கலர் கிடைக்கும், காரமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உப்பு மிளகா பொடி எல்லா சைடும் மிக்ஸ் ஆனவுடனே டேஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வைங்க. ஒரு 50% வெந்தோடனே ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆனோடனே திருப்பி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஓப்பனாக குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு கை நிறைய கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், பார்க்கவும் நல்லா இருக்காது, சாப்பிடவும் பிடிக்காது. இந்த டைமில் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு டேஸ்ட்டை செக் பண்ணிட்டு பவுலில் மாற்றிக்கோங்க. டேஸ்டியான உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் பொரியல் ரெடி. இந்த பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸோடையும் சரி சப்பாத்தியோடையும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இன்னும் கொஞ்சம் நிறைய மசாலா வேணும்னா ஆனியனையும் டொமேட்டோவும் அதிகப்படுத்திக்கோங்க.